தேர்ஸ்டேவா, தேர்ஸ்டே என்கிற அந்த வார்த்தை தேவன் என்ன பண்றாங்க, அதை அன்பை வெளிப்படுத்தும்படியான ஒரு வாக்கியமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கட்டளையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில நம்ம அநேக அன்புள்ளவர்களாய் அநேக சேவைகளை செய்யும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேல் வீட்டறையிலே சீடர்களோடு கூட பந்தி இருக்கவும் சீடர்களுடைய கால்களை கழுவும்படியான ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடைசியாக ஆண்டவர் ராபோஜனம் பண்ணுகிற ஒரு பந்தி இது. ராபோஜனம் ஆண்டவர் கலந்து கொள்கிற ஒரு ராபோஜனமாக இருக்கிறது. மேல் வீட்டறையிலே அவர் என்ன பண்றாங்க, சீடர்களோடு கூட அவர் பந்தி இருக்கிறார். சீடர்களுடைய கால்களை கழுவுகிற ஒரு சம்பவத்தை என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் பாருங்க, வாசிக்கலாம் 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அவர் பிதாவினிடத்தில் போகும்படியாக அவர் என்ன பண்றாரு, முன்னறிந்து விட்டார். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற என்ன பண்றாங்க, அவர் முன்னறிந்தபடினாலே இந்த உலகத்தில் என்ன பண்றாருங்க, அவர் அன்பு வைத்தபடினாலே முடிவு வரைந்தும் அவர் என்ன பண்ணாரு, அன்புள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே அன்பு வைத்த ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லி அந்த தலைப்பை நான் வைத்திருக்கிறேன். அன்பு உள்ள ஒரு ஊழியக்காரர், அன்புள்ள ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லி இங்கே தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 13:1 வாசிக்கும் போது அவர் தேவ அன்பு, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அங்க தேவ அன்பு அவரிடத்திலே காணப்பட்டது. அன்பின் உச்சத்திற்கு ஆண்டவர் என்ன பண்றாருங்க, இந்த நாட்களிலே அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவசனமே 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை இங்கே சீடருடைய கால்களை கழுவுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிட்டாருங்க. அவர் போட்டிருந்த அந்த வஸ்திரத்தை கலட்டி அதை 3வது வசனத்தை பார்க்கிற பொழுது தம்முடைய கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தேவனிடத்தில் வந்தோம், தேவனிடத்துக்கே போகிறோம் என்கிற அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருந்தபடினாலே என்ன பண்றாருங்க, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் சீடர்களுடைய கால்களை கழுவுறார். இல்ல, சீடருடைய காலை கழுவுவதற்கு அவர் என்ன பண்றாங்க, வஸ்திரங்களை எல்லாம் கலட்டி விட்டு அவர் என்ன பண்றாருங்க, சீலையை உடுத்தி கொண்டு சீலையை சுற்றி கொண்டு என்ன பண்றாருங்க அங்கே கழுவுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீடர்களுடைய காலை கழுவும் அந்த கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்க தொடங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இல்ல, சீடருடைய கால்களை ஆண்டவர் கழுவினார். அதுதாங்க அன்பின் உச்சம். அன்பின் உச்சத்தில் எந்த அளவுக்கு சீடர்களை நேசித்தால் கர்த்தர் அந்த அன்பை காட்ட முடியும். இல்ல, இதுல யோவானும் வருவாரு, யூதாஸ் காரியத்தும் இதுல வருவார். யோவானும் வராருங்க, யூதாஸ் காரியத்தும் வராரு, பேதுருவும் இதுல வராரு. பேதுரு யாரு? பேதுரு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருந்தவன். கடைசியில எப்படியாய் மாறினா, ஆண்டவரை மறுதளிக்க அவன் என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சான். அவருடைய காலையும் என்ன பண்றாருங்க ஆண்டவர் கழுவுறாரு. யூதாசுடைய காலையும் என்ன பண்றாருங்க ஆண்டவர் கழுவுறாரு. எல்லாரையும் ஆண்டவர் நேசித்தார். எல்லாரையும் அவர் நேசித்தபடினால்தான் அங்கே சீடருடைய கால்களை கழுவும்படியாக தன்னை என்ன பண்ணாருங்க ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆயத்தப்படுத்தினார், ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் என்ன பண்ணணுங்க, மற்றவர்களை நேசிப்பதற்கு என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு போர்வையில இருக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களை நேசிக்கிறோம். நாமும் என்ன பண்ணணுங்க, மற்றவருடைய கால்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி இங்கே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு சொல்றாரு, அங்கே நாம் வாசிக்கலாம். நீ என் காலை கழுவ கூடாது ஆண்டவரே.
ஆமா. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என்னுடைய கால் என்ன பண்ணக்கூடாது, கழுவக்கூடாது. என்னுடைய கால் என்ன பண்ணக்கூடாது, கழுவக்கூடாது. நீர் என்னுடைய காலை கழுவ வேண்டாம் என்று சொல்லி அங்கே பேதுரு என்ன பண்றாருங்க, தன்னை அங்கே என்ன பண்றாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் மறுப்பு பேசுகிறான். எப்பொழுதும் பேதுருடைய வேலையே அதுதான். பேதுருடைய வேலையே அதுதான். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்ற ஒரு மனிதனாய் பேதுரு இருந்தார். இப்பவும் அதே தான் அங்கே நடக்குது. என்னுடைய எல்லா சீடருடைய காலையும் ஆண்டவர் கழுவுகிற பொழுது பேதுரு என்ன பண்ற, என்னுடைய காலை என்ன பண்ணக்கூடாது, நீங்க கழுவக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய காலை கழுவுவதற்கு நான் பாத்திரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அங்கே பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. உன் காலை நான் கழுவக்கூடாதுன்னா எனக்கு என்ன இல்லை, உன்னிடத்துல பங்கு இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறார். அப்பொழுது பேதுரு சொல்றாரு மறுபடியும், என்னுடைய காலை மாத்திரம் இல்ல ஆண்டவரே, என்னுடைய தலையிலிருந்து எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, என்னை கழுவுங்க. என்னுடைய எல்லாவற்றிலிருந்தும் நான் என்ன பண்றேன், பாவியா இருக்கிறேன், எனக்குள்ளார எல்லாமே என்னதுங்க, பாவமா இருக்கிறேன், என்ன பண்ணுங்க, என்னை கழுவுங்க என்று சொல்லி அங்கே ஆண்டவரிடத்திலே பேதுரு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு அன்பு ஆண்டவர் பேதுரு இடத்துல வைத்திருக்கிற ஒரு அன்பை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். சீடர்கள் மத்தியிலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு அன்பை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்க, சீடருடைய கால்களை கழுவும் பொழுது பேதுரு வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மறுப்பு. எல்லாத்திற்கும் பேதுரு ஆண்டவர் என்ன பண்றாங்க, மறுப்பு சொல்லுகிறதை இங்க நான் பார்க்கிறோம். அதே போலதான் இங்கேயும் நடக்கிறது. இருந்தாலும் ஆண்டவர் பாருங்க பேதுருடைய காலை கழுவும்படியாக அதற்கு பேதுரு சொல்ற, என்னுடைய தலையிலிருந்து என்ன பண்ணுங்க, என்னுடைய கை கால் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, கழுவுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாருங்க, 10வது வசனம், இயேசு அவனை நோக்கி மற்றபடி அவன் எல்லாம் சுத்தமா இருக்கிறான். இங்கே போதுமா, ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்துலயும் சுத்தமா இருக்கிற, உன்னுடைய காலை மாத்திரம் தான் என்ன பண்ணணும், நான் கழுவ வேண்டும். இல்ல எல்லாமே சுத்தமா இருக்கிறப்பா. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சுத்தமா இருக்கிறோமா? ஆண்டவர் கேட்கிறார், உங்களுடைய காலை நான் கழுவணும். இந்தாங்க ஆண்டவர், தாராளமா எடுத்துக்கிடுங்க, கழுவுங்க. இஸ்லாமிய சகோதரருக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த மசூதிக்குள்ள செல்கிற பொழுது என்ன பண்ணுவார்கள், கையையும் காலையும் கழுவி என்ன பண்ணுவாங்க, சுத்தபத்தமா தான் அவர்கள் உள்ளே போவார்கள். ஏனென்று சொன்னால் அது ஒரு தொழுகுகிற இடம். அங்கே கடவுள் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள காணப்படுகிறது. அதே போலதான் ஆண்டவர் பாருங்கள், சீடர்களை சுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக தன்னுடைய தாழ்மையை, தன்னுடைய அன்பை சீடர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக இங்க என்ன பண்றாங்க, சீடருடைய கால்களை கழுவுகிறார். நாமும் அதே போல இருக்க வேண்டும், நாமும் மற்றவர்களை அதே போல அன்பு காட்ட வேண்டும், நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில? இங்கே பேதுருவை ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றிலும் சுத்தமா இருக்கிறார், உன்னுடைய கால்களை மாத்திரம் என்ன பண்ணணும், கழுவ வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 11வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீங்க எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல, அவருடைய கால்களை போதுங்க. எல்லாருடைய கால்களையும் ஆண்டவர் கழுவிட்டாருங்க. கழுவிட்ட பிறகு அங்கே ஆண்டவர் வஸ்திரங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு அது திரும்பவும் அங்கே சீடர்களோடு பந்தியிலே உட்காருகிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது 3 அநாதி ஸ்நேகத்தினாலே ஆண்டவர் நம்ம என்ன பண்றாங்க, அன்பு வைத்து இருக்கிறார். அநாதி ஸ்நேகத்தினாலே ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை ஸ்நேகித்து இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் உச்சத்திலே ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய கால்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கழுவி கொண்டுதான் இருக்கிறாருங்க. நாம் செய்கிற பாவங்களை நிமித்தம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை அவர் கழுவி கொண்டே இருக்கிறார். நாம் எப்படி அன்பு வைக்கிறோம், நாம் எப்படி மற்றவர்களை நேசிக்கிறோம் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரோடு கூட நம்ம என்ன பண்ணணுங்க, நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நான் என்ன பண்றேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த அன்பு நாம் வெளிப்படுத்த முடியும். அந்த அன்பு நமக்கு வெளிப்பட்டதால் இருக்கும். ரோமருக்கு எழுதின நற்செய்திகள் 8ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிக்கிற பொழுது 8ஆம் அதிகாரம் 38-39 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை திருப்பவினார்
நாம் மற்றவர்களை அன்பு கூறுகிறார் முற்றிலும் என்ன பண்ணுவோம் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை ஒருபோதும் இந்த காரியங்கள் பிரிக்கவே கூடாது. வியாகுலமோ பசியோ பட்டினியோ இந்த காரியங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்மளை பிரிக்க கூடாது. ஆண்டவர் நம்மளை எப்படி நேசித்தாரோ, ஆண்டவர் எப்படி நம்ம அன்பு வச்சிருந்தாரோ, அதே போல நாமும் என்ன பண்ணணுங்க, மற்றவர்களை நேசிக்கிற ஒரு குணத்தை நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது நாங்கள் பார்க்கிற போது தாழ்மை உள்ள ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் அங்கே காட்சி கொடுக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனத்தையும் வாசிக்கிற பொழுது போதும். அப்போ ஒரு தாழ்மை இல்ல, சீடர்களுடைய கால்களை கழுவி ஒரு தாழ்மையை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம மற்றவங்க காலை தொடுறது கூட, தொட்டு கும்புறது கூட என்ன பண்ணுவோம், யோசிப்போம்ல. தொட்டு கும்புறது கூட யோசிப்போம். நம்ம மேல மற்றவங்க கால் பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம கோவப்படுவோம், திட்டுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் பாருங்க, தாழ்மையை, முதலாவது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது தாழ்மையை என்ன பண்றாங்க, ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார். தாழ்மை, எப்படி தாழ்மையா இருக்கணும், சிலுவை பரியந்தும் அவர் என்ன பண்ணாங்க, தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே மரணத்திற்கு போகிற வரையிலும் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, தன்னை தாழ்த்தியே என்ன பண்ணாருங்க, அங்கே சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பேதுருடைய வாழ்க்கையில பேதுரு ஒரு காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாருங்க, அவனுடைய காலை என்ன பண்றாருங்க, கழுவுவதற்கு. ஏன் என்று சொன்னால், பேதுரு இயேசுவை மறுதளித்தாலும் அவன் என்ன பண்றாங்க, மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி நான் பார்ப்பேன். மனம் கசந்து அழுதான். அதுதான் ஆண்டவருக்கு தேவை இல்ல. நம்ம தவறு செய்வது, பாவம் செய்வது எல்லாமே இயல்பா இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து மனம் கசந்து நாம் மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை மன்னிக்கவும், நம்முடைய பாவங்களை மறக்கவும், நம்மளை அன்பு வைக்கவும், நம்மளை ஆசீர்வதிக்கவும் அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தாழ்மையை ஆண்டவர் என்ன பண்றாருங்க, அங்க வெளிப்படுத்துகிறார். சீடருடைய கால்களை கழுவவும் அங்க என்ன பண்றாங்க, தாழ்மையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக நாம் வாசிக்கலாம் 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் 12 வசனங்களை வாசிக்கலாம். போதுமா? இங்கே முதலாவது ஆண்டவர் தேவ அன்பை என்ன பண்றாங்க, வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கணும். நாமும் அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது தாழ்மையுள்ள ஒரு ஊழியக்காரனா நம்ம இடத்துல எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையா, எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையில, எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும், எவ்வளவு உயர்வுல இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணுங்க, தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பதான் இன்னும் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுக்க நல்லவராக இருக்கிறார். இரண்டாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்ம கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை ஆண்டவர் காண்கிறார். நம்ம இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இல்ல. இன்னைக்கு நம்ம கூட நிறைய எதிர்பார்ப்போடு இங்க வந்திருப்போம், எதிர்பார்ப்போடு இங்க வந்திருப்போம். நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்ம பிள்ளைகள் மேல என்ன பண்ணுவோம், ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருப்போம். ஆண்டவர் பாருங்க, இங்கே ஒரு வார்த்தை எதிர்பார்ப்பை இங்கே நமக்கு வைத்திருக்கிறார். 12வது வசனத்துல நான் பார்க்கிற பொழுது 12 இல்லம்மா 13 வாசிங்க. 14வது ஆமா, ஒருவருடைய காலை ஒருவர் என்ன பண்ணுமா, கழுவ வேண்டும். ஆண்டவர் இது எதிர்பார்க்கிறார், இதை எதிர்பார்க்க நம்ம செய்வோமா? ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாண்டி தேர்ஸ்டேவா இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆராதனை முடிந்த பிறகு ஒவ்வொருடைய கால்களையும் என்ன பண்ணுவாங்க, அந்த போதகர்கள் கழுவாங்க. நம்முடைய மதிப்பிற்குரிய நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அந்த
பார்த்துருக்கோம். நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் வில்லிவாக்கம் திருச்சபையில இந்த பெரிய வேளன் செய்தியை பேசி கொண்டு இருக்கிற பொழுது ஆராதனை முடிந்த பிறகு அங்க இருக்கிற எல்லாருடைய காலையும் கழுவினார். எனக்கு நல்ல ஞாபகம். இந்த நிகழ்ச்சியை ஒரு நாளும் மறக்கவே முடியாது. எல்லாருடைய கால்களையும் கழுவி தன்னுடைய தாழ்மையை அங்கே வெளிப்படுத்தினார். ஆண்டவர் எதிர்பார்த்தது அதுதான். துருவை போல நாமும் எப்படி இருக்கணுங்க? மாற வேண்டும். துருவை போல நாமும் என்ன பண்ணணுங்க? மாறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவருடைய கால்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. 15வது வசனத்தை வாசிக்கலாம். நான் என்ன செய்தனோ அதே போல என்ன பண்ணணும்? நீங்களும் செய்யணும். அதுதான் எதிர்பார்ப்பு. ஆண்டவர் எதிர்பார்ப்பு. இந்த பெரிய வேலைல வியாகுல வேலை இப்படி நிறைய இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆண்டவர் சீடருடைய கால்களை கல்வி என்ன பண்ணாங்க? தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார். நாமும் அப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அங்கே எதிர்பார்ப்பை அங்கே எதிர்பார்க்கிறார். வில்லியம் கேரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்லியம் கேரி படிக்கும்போது இறையர் கல்லூரியில் படிக்கும்போது இந்த வில்லியம் கேரியை கொடுத்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார். வில்லியம் கேரி என்கிற ஒரு மிஷினரி, அவர் இந்திய தேசத்துல செராம்பூர் என்கிற ஒரு வில்லியம் கேரி இந்திய தேசத்துல செராம்பூர் என்கிற வேதாகம கல்லூரியில வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழில மொழிபெயர்த்து அநேக நாடுகளுக்கு செல்லும்படியான இந்த வேதாகமத்தை செல்லும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். 2வது உடன்கட்டை ஏறுதல். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைய? உடன்கட்டை ஏறுதல் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு என்னதுங்க? ஆமா, கணவர் இறந்துட்டா மனைவி என்ன பண்ணிருந்தான்? அதோட கூட சேர்ந்து என்ன பண்ணிருந்தோம்? எரிச்சிருவாங்க. உடன்கட்டை ஏறுதல், அதுதான் அது உடன்கட்டை ஏறுதல். அந்த உடன்கட்டை ஏறுதலை எதிர்த்து போராடியவர் இந்த வில்லியம் கேரி. வில்லியம் கேரி யார் தெரியுங்களா? ஒரு ஃபங்க்ஷன்ல வில்லியம் கேரிய சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. அப்போ நான் ஒரு ஊழியக்காரரை கூப்பிடுறேன்னா அவரை நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேங்க? இந்த சபையை சேர்ந்தவர், இந்த சபையினுடைய ஊழியக்காரர், நல்ல வல்லமை உள்ள ஊழியக்காரர், நல்லா பேசக்கூடிய, நல்ல பாடம், அவருக்கு இருக்கிற தாழ்ந்து எல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லி அவரை அறிமுகப்படுத்தும். ஆனால் அவர் போன அந்த ஃபங்க்ஷன்ல சீஃப் கெஸ்டா போன வில்லியம் கேரி சீஃப் கெஸ்டா போன அந்த ஃபங்க்ஷன்ல அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவர் ஒரு செருப்பு விற்பனை செய்கிற ஒரு மனிதனுடைய மகன். செருப்பு விற்பனை செய்கிற மகன் என்று சொல்லி அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவர் என்ன பண்றாருங்க? வந்துட்டாரு, வந்து பேசுறாரு. அவர் பேசுற முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? இவர் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாருங்க. செருப்பு விற்கிற மகன் சொல்லி என்ன பண்ணாரு? என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண? நான் செருப்பு விற்கிற மகன் இல்ல, செருப்பு தைக்கிறவனுடைய மகன் என்று சொல்லி தன்னை என்ன பண்ணாருங்க? தாழ்த்தினார் என்று சொல்லி அங்க நான் பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு தான் மனிதர்களாகி நமக்கும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வில்லியம் கேரி இன்றும் அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த தாழ்மைக்கு உதாரணமாக ஏதாவது ஒரு மிஷினரி எடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வில்லியம் கேரியை கொண்டு வந்தேன். எனவே எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த பெரிய வியாழன்ல ஆண்டவர் சீடர்களோடு பந்தி இருக்கிற இந்த கடைசி விருந்து, ஆபோஜன விருந்துல என்ன பண்ணாருங்க? ஆண்டவர் சீடருடைய கால்களை எல்லாம் என்ன பண்ணார்? கழுவி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார், தன்னுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தாங்க. நாமும் ஆண்டவரை போல, நாமும் குருவை போல, நாமும் போதகரை போல என்ன பண்ணணுங்க? இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லார் மேலும் அன்புள்ளவர்களாய், எல்லாரும் நேசிக்கிறவர்களாய், நம்ம ஆசீர்வாதத்தின் உச்சத்துல இருந்தா கூட நம்மை தாழ்த்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனுஷன் நல்ல அழுக்கா நல்ல ட்ரெஸ் எல்லாம் இல்லாம ஒரு பனியனை போட்டுக்கிட்டு லுங்கியை கட்டிட்டு என்ன பண்றாங்க? தெரு வழியா நடந்து போறாரு. ஆனா அவரை பார்த்து என்ன பண்றாங்க? எல்லாரும் அவருக்கு மரியாதை செய்யறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? அவர்கிட்ட பேசுறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? அண்ணே காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, வாங்கி தரத்தா, அண்ணா அதை சாப்பிடலாம், இது சாப்பிடலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க? எல்லாரும் அவரை விசாரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய பணக்காரருங்க.
அவர் ஒரு பெரிய பணக்காரரு. எப்படி போறாரு? ஒரு பனியனையும் ஒரு லுங்கியும் கட்டிக்கிட்டு என்ன பண்றாருங்க, தெரு வழியா நடந்து போறாரு. அப்போ நம்ம எவ்வளவு ஆசீர்வாதத்தின் உச்சத்தில் இருந்தாலும் அந்த தாழ்மையை நாம் வெளிப்படுத்துகிற பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? அநேக இடங்களில பேசப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்ப்பார். தேவ அன்பு. சீடர் மேலே ஆண்டவர் எவ்வளவு அன்பு வைத்தாரோ அதே போல என்ன பண்ணணும்? நாமும் மற்றவர்களை நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். சீடருடைய கால்களை கழுவி ஆண்டவர் அங்கே தாழ்மையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பை நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்புல என்ன பண்ணணுங்க? ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிற காரியங்களை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா நன்மையாய் மாற்றி கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஆமென்.